அப்போனா முதல்வர் வந்து மக்களை பார்க்கணும், சினிமா பார்க்க கூடாது. திரு ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்த்த நேரம் அவருக்கு கெட்ட நேரம். தனியார் மயமாக்கிறத நான் ஏத்துக்க முடியும். கூலி குறைச்சலாம் கேட்கறான்னு இன்னைக்கு திருப்பூர் பூரா சேட்டு பசங்க உட்காந்து தமிழருக்கு வேலை கிடைக்கும். திரு ஸ்டாலின் அவர்கள் குற்றவாளி திரு காந்தராஜ் அவர்கள். ஆமா, பழைய ஓய்வூதியம் வேணும்னு நாங்க போராடிட்டு இருக்கிறோம். எங்களை இதுவரை யாரும் கேட்கல. ஒரு மீடியா ஒரு சேனல் வந்து எங்க போராட்டத்தை வந்து கேட்கல. ஏன்னா எங்களுக்கு ஓட்டு இல்லை, கெல்ட்டு நாய்க்கு குட்டிங்க. தூய்மை பணியாளர் போராடி கொண்டிருக்கிற போது அங்க மேயர் இருக்காங்க. சேகர் பாபுக்கு என்ன வேலை? பொறுமையா கேளுங்க. குற்றம் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்க வைத்தறிச்சல் நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட முடியல. உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வஞ்சனை இருந்ததுனால இப்படி சொன்னீங்க. ஆமா, இப்ப ஆதாரத்தோட சொன்னேன். உங்களுக்கு இருக்கிற வஞ்சனை தான் என்கிட்ட இருக்கு. நீங்க வந்து நன்றியுள்ள ஜீவன் மாதிரி சொல்லுவாங்க, ஏதோ 4 கால் அது மாதிரி மாட்டீங்களா? அத குதறுவீங்களா? நீங்க நன்றி கேட்டாச்சு. உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாவே சூடு. பொல்லா துச்சனருக்கு அங்க முழுதும் விடமே. நான் ரேபிஸ் ஊசி போட்டுக்கிறேன். எதுக்கு? உங்க மாதிரி வெறிநாய் கடிக்க உங்க மாதிரி வெறிநாய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நாங்க சொல்றோம். அததான் நாங்க அதேதான் உங்களுக்கு குதிச்சு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். சார், கூலி படம் பார்த்துட்டீங்களா? என்ன சார் இது இப்படின்ட்டீங்க? புரியலையே எனக்கு. கூலி படம் பாக்குறதுக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, கேட்டேன் சார். படம் பார்த்துட்டீங்களா இல்லையான்ட்டு. பாக்கல. நம்ம முதல்வர் பார்த்திருக்காரு. இருக்கட்டுமே. முதல்வர் என்னன்னு எதையோ பாக்குறாரு. அதுக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எதையோ பாக்குறாரா? ஆமா, முதல்வர் மக்களை சந்திக்கிறாரு, ஏழைகளை சந்திக்கிறாரு, கோடிச்சோர்களை சந்திக்கிறாரு, பணக்காரரை சந்திக்கிறார், குற்றவாளிகளை சந்திக்கிறாரு, நல்லவங்களை சந்திக்கிறாரு, எல்லாத்தையும் சந்திப்பாரு. அது அவருடைய தொழில், அவருடைய எடுத்துக்கிட்டு இருக்கிற வேலைக்கு. நான் அந்த மாதிரி இல்லையே. நான் ஒரு டாக்டர். நோயாளிகளை பார்ப்பேன். நல்ல ஆரோக்கியமான மனிதர்களை நான் பார்க்க மாட்டேன். அப்பனா முதல்வர் வந்து மக்களை பார்க்கணும், சினிமா பார்க்க கூடாது. அது உங்க கருத்தா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அதை நம்ம நீங்க சொல்றது அப்படிதான். நான் அப்படி சொல்லல. முதல்வர் பார்த்தாருன்னு நீங்க தான் சொன்னீங்க. பார்த்துட்டு போறாருன்னு ஆனா அந்த பார்த்த நேரம் சரியில்லையே போல இருக்கு. ராகுகாலம் யமகண்டம் போல இருக்கு அவருக்கு. அப்ப அவர் ரஜினிகாந்த் படத்தை பார்த்தா ராகுகாலம் வருதுன்னு அர்த்தம் கிடையாது. நன்றி. ராகுகாலம் ரஜினி படம் பார்த்தாவே கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவர் பார்த்த நேரம் கெட்ட நேரம் ஆகி போச்சு. அதான் கூலி படம் பார்த்து பாக்குற நேரம் கெட்ட நேரம். ஆமா, ரைட். மக்களுக்கு சொல்லுங்க, கூலி படம் பார்க்க போனீங்கன்னா அது உங்களுக்கு கெட்ட நேரம்னு அர்த்தம்னு நீங்க சொன்னதா. ஓ, அப்பனா நீங்க சொல்றது திரு ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்த்த நேரம் அவருக்கு கெட்ட நேரம். ரஜினிக்கு கூலி படம் பாக்குறது யார் போனாலும் அவங்களுக்கு கெட்ட நேரம். கெட்ட நேரம். ஆமா. எதுனால தெரியுமா சார்? இது பிரகாரம். ரைட். எதுக்கு தெரியுமா அப்படி சொல்றேன்? அவர் பாக்குற நேரத்துலதான் சென்னை மண்டலம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்களே 13 நாள் நடு ராத்திரி 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ண அந்நேரத்துக்கு இவர் அந்த படம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் முதல்வரா இல்லை சுகம் காணும் முதல்வரா? சுகம் காணும் முதல்வர், மக்களுடைய சுகத்தை காணுகின்ற முதல்வர். அவங்கள வைத்தறிச்சல் அவங்க அப்படி மக்களுடைய சுகத்தை காண்பதற்காக இருக்கிற முதல்வர். அப்பனா இது 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 எப்படி தெரியுமா இருக்கு? உங்களுக்கு நல்லா தெரியும் வரலாறு. ரோம் எரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு மன்னன் என்ன செய்தான்? பிடில் வாச்சு. அதே மாதிரிதானே இவர் நவீன உலகத்தின் அந்த மன்னனாக ஆயிட்டார் இல்ல? ரோமே பத்தி எறியும் போது அவன் பிடில் வச்சான். ஒரு இவங்க இது தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது. அவங்க சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அவங்க மாத்திரம் இல்லை, அது மாதிரி பல இடங்கள்ல பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த போராட்டங்களுக்கெல்லாம் தீர்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் அவர் வந்து ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்து யோசனை பண்றாரு. ஒரு ஓய்வா உட்காந்து யோசிக்கிறாரு என்ன செய்யலாம்னு. அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவையில்லை. அதுக்கு
நான் கடுமையான இந்த நேரத்துல இவங்களுக்கு என்ன செய்யலாங்கிற நேரத்துல இது போறாரு. அப்படியா? ஆமா, கூலி படத்தை வந்து அந்த தூய்மை பணியாளர்களும் கூலி தொழிலாளர்கள் தானே. அந்த கூலி தொழிலாளர்களை பத்திய படமா இருக்கு. இதுல இந்த படத்துல தீர்வு கிடைக்குங்கிறதுக்காக அந்த படத்தை கூட போய் பார்த்தேன். அதாவது நீங்க சொல்றது அந்த கூலி தொழிலாளர்கள் படும் கஷ்டத்தை கூலி படம் பார்த்துதான் அவருக்கு அந்த நினைவு அறிவு எல்லாமே வரணும். அது அப்படி ஒரு முதல்வர் நம்மளுக்கு. பகவத்கீதையில கூட நல்லது இருக்குன்னு பாக்குறோம் இல்லையா? அது மாதிரி தான் சார் நான் இப்படி சொல்றேன். பகவத்கீதையில கூட நல்ல விஷயம் இருந்தாலும் இருக்குன்னு தேடி பாக்குறோம். அது மாதிரிதான் கூலி படத்துல இந்த படத்துக்கு ஏதாவது விளக்க இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்லி இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு போயிருப்பாங்க. அப்பனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். நவீன உலகத்துல அது அதாவது ஒரு மீடியா இல்ல, நவீன உலக நீரோ 2.0 திரு ஸ்டாலின் கரெக்டா இருக்குமா? நவீன உலக நீரோ, நவீன உலக இது 14th லூயி மோடின்னு அப்படிங்கிறது உண்மைனாக்கா இதுவும் உண்மைதான். நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு மொலஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க அந்த தூய்மை பணியாளர்களை. ஒரு 1000 பேர், அதுவும் 13 நாள் கண்டுக்கவே இல்லை. ஒரு முதல்வர் கண்டுக்கவே இல்லை. மீதுக்கெல்லாம் ஓடி ஓடி அப்படி இப்படின்னு படம் காட்டிட்டு இருக்காரு. அந்த மக்கள் என்ன பாவம், அன்னாடங்காட்சிங்க. அவங்களுக்கு இறக்கம் காட்ட வேணாவா? நீங்க தமிழக முதல்வர், அனைவருக்குமான முதல்வர், அதுவும் கீழ்மட்ட தூய்மை பணியாளர் இப்படி பண்ணாது. கூலி படம் பார்க்கணுமா? அதை நியாயப்படுத்தல. அது கூலி படம் பார்க்கறதுக்கு, அதுக்கு கூலி படத்துல இதுக்கு தீர்வு ஏதாவது சொல்லி இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு கூட போயிருக்கலாம். அப்பனா அதிகாரிலாம் இருக்குது வேஸ்ட். அதிகாரிகள் என்னத்தை பண்றாங்க? அதிகாரிகள் சரியா இருந்தா ஏன் இந்த பணியாளர் இந்த போராட்டத்துக்கு வர்றாங்க? அரசாங்கங்கிறத, அதிகாரிகளை வந்து குடியரசுங்கிறத வந்து அதிகாரிகளை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கட்டுப்படுத்துறதுதான். அதிகாரி சரியில்லைன்னா இப்படித்தான் நடக்கும். இல்ல, அதிகாரி மேல எதுக்கு சார்? வேற யாரு? இவர் வாய் விட்டார் சார். வேற யாரு இதுக்கு வந்து அவங்கள கைது பண்ணதுக்கு உத்தரவு போட்டது யாரு? எது? அப்படி கிடையாது. கைது போட்ட உத்தரவு போட்டது நீதிமன்றம். என்ன தெரியுமா சொல்லி? என்ன சொல்லுச்சு? இல்ல, அந்த இடத்தில் போராட்டம் நடத்தக்கூடாது, வேறு இடத்துக்கு சென்று போராட்டம், அதுதான் சொல்லி. அவ்வளவுதான். இதே மாதிரி நீதிமன்றம் எத்தனையோ உத்தரவுகள் விட்டு இருந்து இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டவரு இது மாத்திரம் ஏன் ஓடி போய் இது பண்ணாரு? இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டா உள்ள தள்ளிடுவாங்க. என்ன இல்ல, அப்படி அதே மாதிரி நிறைய தேர்தல் ஆணையமே பயப்படுது. அப்புறம் நீதிமன்றத்தை வந்து எல்லாருமே தான் பயப்படுவாங்க. தேர்தல் ஆணையம் இப்படி சொன்னது, இப்படி காதல் விட்டாருன்னு சொல்ற கதையெல்லாம் சொல்லாதீங்க. அது வேற யாராவது காதல பூசுத்தி இருக்கவங்ககிட்ட போய் சொல்றது. தேர்தல் நீதிமன்றம் உத்தரவு போட்டா என்ன பண்ண முடியும்? அதுக்கு அவங்க செஞ்சுதான் ஆகணும். செய்யலைன்னா விட்டுருவாங்களா? நீதிமன்ற உத்தரவுக்கு அவர் கீழ்படிஞ்சுதான் ஆகணும். மக்கள் எதுக்காக போராட்டத்துல இறங்கினாங்க? அதெல்லாம் நான் அதை பத்தி நான் பேசவே வரல. அவங்களுடைய கோரிக்கைகள் 1000 நியாயங்கள் இருக்கு. நான் ஒரு விஷயத்துல அவங்களோட ஒத்து போறேன், நிச்சயமா ஒத்து போறேன். தனியார் மயமாக்குறத நான் ஏத்துக்க முடியாது. அது யார் பண்ணாலும் ஏத்துக்க முடியாது. அதுல நான் குறியா இருக்குது. ஏன்னா தனியார் மயம் வந்தாவே அவன் வந்து யாரு கூலி குறைச்சலா கேட்கறாங்களோ அவங்கள வேலைக்கு வைப்பான். வேலைக்கு வைக்கிறான்னா இதுக்காகவே இந்த பானிபூரி வைக்கிற சேட்டு பசங்க காத்துக்கிட்டே உட்காந்துருக்கான். திருப்பூர் அப்படித்தான் நம்ம இழந்திருக்கணும். கூலி குறைச்சலா கேட்கறான்னு இன்னைக்கு திருப்பூர் பூரா சேட்டு பசங்க உட்காந்துட்டு இருக்கான். தமிழனுக்கு வேலை கிடைக்கல. இந்த நிலைமை வரக்கூடாது. அதனாலதான் தனியா இருக்குன்னு நீங்க கொடுக்கக்கூடாதுங்கிறது நான் திட்டவட்டமா இருக்கிறேன். அந்த விஷயத்துல வந்து யாரா இருந்தாலும் நான் ஏத்துக்க முடியாது. அது என்னுடைய கருத்து ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்புறமா அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் நீதிமன்ற தீர்ப்பு. அது விட்டு மறுநாள் எத்தனையோ விதிகள் கொடுக்கிறார். நீங்க செத்த 10 லட்சம், அதாவது கள்ளக்குறிச்சியில சாராயங்குறிச்சி செத்தாம்பாரு, அவனுக்கு 10 லட்சம் மாதிரி இவங்க அதுக்கு கொடுத்தது நான் ஆதரிக்க மாட்டேன். இதுக்கு அது அந்த கள்ளக்குறிச்சியில 10 லட்சம் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. அது ஆளுங்கட்சி செஞ்ச மிகப்பெரிய தவறு. உனக்கு கடை திறந்துருது, அதுக்கப்புறமும் நீ போய் ஒரு கலாச்சாரத்தை குடிக்கிறேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். அவங்களுக்கு எப்படி குற்றவாளி, அவங்க அந்த குற்றவாளிக்கு காசு கொடுத்து மிகப்பெரிய தவறு. அதெல்லாம் ஆதரிக்க. கொடுத்தவரும் குற்றவாளி. ஆமா, நான் இல்லைன்னு சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்கள் குற்றவாளி. காந்தராஜ் அவர்கள். ஆமா, அது நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. நானே சொல்றேன்.
அப்ப போய் அந்த அந்த இடத்துல போய் விஜய் கூட தான் நின்னாரு. உங்களுக்கு ஆறுதல் கேறுதல்னாரு. அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா விஜய் நின்னாரு. அந்த விஜயும் தான் அதை சொன்னார், செஞ்சார். அவரையும் நான் கண்டிக்கிறேன். அப்படி ஆமா, தாவேகாவுடைய தலைவர் விஜய் அங்க போய் நின்று ஆறுதல் சொன்னார். காசு கொடுக்கலாம் இல்ல ஆறுதல் சொன்னார். இல்ல அந்த ஆறுதல் சொன்ன அத்தனை பத்தி நான் கண்டிக்கிறேன். அவங்க அந்த கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது. கடை திறக்கல குடிச்சான்னாக்கா இந்த கடைக்கல குடிச்சாங்கன்னு சொல்லலாம். கடை பக்கத்திலேயே கடை இருக்குது, அரசாங்கம் அனுமதிச்ச கடை இருக்குது. அங்க போய் இந்த சாராயத்தை குடிக்கிறான்னா அவனை எப்படி நீங்க வந்து மன்னிக்க முடியும்? சரி சார், இங்க வந்து நீங்க அவரு இந்த தூய்மை பணியாளருக்கு போராட்டம் 13 நாட்கள் நடந்து கொண்டு தீர்வு கிடைக்க கூலி படத்தை பார்த்துட்டு அந்த ஐடியா வந்திருக்குன்ட்டு அதுக்கோசம் பார்த்தா, அதனாலதான் ராத்திரி அந்த படத்தை பார்த்துட்டு வந்து தான் பல நிவாரண நிதி உத்தரவுகளை போட்டாரு. அந்த நிவாரண நிதி எதுக்கு? அவங்க கோரிக்கை வைக்கிறது என்ன? எனக்கு 23,000 ரூபாய் சம்பளம் வேண்டும், இந்த தனியார் நிறுவனம் 16,000 தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அதுதான் வேணும்ட்டு போடுறாங்க. அது பத்தி இந்த காதல வாங்கல, இந்த காதல செவடங்காதல சங்கு ஊதுற மாதிரி 13 நாள் அவங்க ஊதிட்டு இவர் காதலே வெயிலையா? இதை ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு சம்பள உயர்வு கேட்டீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்களா? உங்க இது உங்க சேனல்ல எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுன்னு கேட்டா உடனே கொடுத்துருவாங்களா? சார் இவர் சொல்லியிருக்காரு. இல்ல உங்க ஆபீஸ்ல கூட சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. கொடுத்தாங்களா? அரசாங்க கேள்வி கேட்டு ஒரு முதல்வர் என்பது வேற. கோரிக்கை வச்சிருப்பேன். நாங்க ஓய்வூதியர்கள் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோங்க. பழைய ஓய்வூதியம் வேணும்னு நாங்க போராடிட்டு இருக்கிறோம். எங்களை இதுவரை யாரும் கேட்கவே இல்லை. எங்களை சட்டம் கூட பண்ணல. அந்த பணியாளர்களுக்கு போயிட்டீங்க, வேலை பார்த்து உழைச்சி களைச்சி இன்னைக்கு சொந்த பெத்த பசங்க கூட கை விட்ட போயிருக்கிற கெல்ட்டு நாய்ங்க நாங்க கிடக்குறோம். எங்க கோரிக்கையை கேட்டுக்கிட்டு நாங்க நடத்துற போராட்டத்துக்கு ஒரு மீடியா ஒரு சேனல் வந்து எங்க போராட்டத்தை வந்து கேட்கல. ஏன்னா எங்களுக்கு ஓட்டு இல்லை, கெல்ட்டு நாய்க்கு விட்டீங்க. இதுலன்னாக்கா அரசாங்கத்தை குத்தலாம், இதுல நம்ம பொழப்பு நடத்தலாம். இப்போ இதுக்கு வந்து பேசுறீங்க, என்ன நியாயம்? உங்ககிட்ட நியாயம் இருக்குதா? ஏன் எங்க போராட்டத்துக்கு நீங்க இது கொடுக்கல, விளம்பரம் கொடுக்கல? நடந்துகிட்டு இருக்குது, மாசக்கணக்கா நடந்துகிட்டு இருக்குது. பேசுறீங்களா? ஏன்னா எங்களால அரசாங்கத்தை கவுத்த முடியாது. உங்களுக்கு வேண்டியது வந்து இதை வச்சு அரசாங்கத்தை கவுத்த முடியும். உங்க பணியாளர்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லை, இதை வச்சு திமுக கவுத்த முடியுமா? பணியாளர்களை யோசிச்சு பார்த்துங்க. இவங்க தான் உங்க பின்னாடி இருக்காங்க, ஜாக்கிரதை. உங்களை வச்சு அவங்கள கவுத்த பாக்குறவங்களும் உங்களை வாழ வைக்க பார்க்கல, ஜாக்கிரதையா இருங்க. அவ்வளவுதான். சரி, நீங்க போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் முதல்வராக வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்ட்டு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. ஏன் இது வரைக்கும் இது செய்யல? அதத்தாங்க எதிர்த்து போறேன், அதைத்தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த போராட்டத்துக்கு நீங்க ஒரு வார்த்தை ஆதரவு கொடுக்கலையே, நான் சொல்றவரு கேட்கலையே. ஏன்னா உங்களுடைய எண்ணம் வந்து அந்த பணியாளர்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறது இல்லை, அந்த பணியாளர் வச்சு ஸ்டாலினை ஒழிக்கலாமாங்கிறதுக்கு தான். பணியாளர்களே ஜாக்கிரதை, உங்களை பகடக்காயா பயன்படுத்தி இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு ஆட்சியை கவுத்த பாக்குறாங்க. அந்த பணியாளர்கள் பெரும்பாலும் பட்டியலினத்தவர்கள், பெரும்பாலும் அவர்கள் கணவர்கள் டாஸ்மார்க் நாடை ஓடுகின்ற தேனீக்கள். ஒரு தனி லேடியா அந்த குடும்பத்தை காப்புறாங்க, அவங்க சம்பளத்துல கை வச்சிருக்காங்க. அதை பத்தி கவலை இல்லை, நான் உங்களை பர்மனன்ட் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. அதையும் நிறைவேற்றல. எல்லாம் வாய்க்கு வந்து வாய் சவால் விட்டா போதுமா? செய்யணும் இல்ல. வாய் சவால் வீரன் யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள். செஞ்சுவிட்டா என்ன பண்ணுவீங்க? செஞ்சுவிட்டா போயிடுவீங்களா? ரைட், இந்த இடத்துல இருந்து குதிக்கணும். நான் குதிக்கிறேன். நாளைக்கு நிறைவேற்ற குதிச்சு முடியாது, அவரால் முடியாது. பார்க்கலாம், அவரால் முடியாது. 4.5 வருஷம் போச்சு, 4.5 வருஷம் போச்சு. சரி, ஒரு முதல்வர் தான் ஒரு கேள்வி கேட்கிறேன். டெல்லியில பிரதம மந்திரி 56 இன்ச்சு மார்பழகர், அவர் வீட்டுக்கு முன்னாடியே விவசாயிகள் லட்சக்கணக்கில் உட்காந்து போறாங்க. ஏழை விவசாயிகள், உணவு கொடுக்கிறவர்கள், அவங்க இல்லைன்னா நமக்கு சோறு கிடையாது. தெருவில் உட்காந்து நிர்வாணமாவெல்லாம் நின்று பார்த்தாங்க.
இன்னைக்கு வரணும் 10 பைசா பேரல. ஆ, ஒரு வார்த்தை ஜெம் டிவி ஒரு வார்த்தை பேசுச்சா? இல்ல அந்த இதை வச்சுக்கிட்டு இல்ல, இருங்க இல்ல. முடிச்சிடுறேன். இதை வச்சுக்கிட்டு இதை நான் நியாயப்படுத்தல. இந்த போராட்டங்கள் எங்க நடந்தாலும் ஆளுங்கட்சியில இருக்கவங்க இப்படித்தான் நடக்கிறாங்க. அதை எதுக்குற அவங்களுடைய கோரிக்கைகள் முழுவதும் நியாயமானது. அது அவங்க கொடுக்கணும். இருக்கிற சம்பளத்தை குறைக்க கூடாது. கொடுக்குற சம்பளத்தை அதிகப்படுத்தலைன்னு சொல்லி சண்டை போட்டாக்க அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். இருக்கிற சம்பளத்தை குறைக்கிறதுக்கு நியாயம் கிடையாது. அதுக்கு அது உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. கொரோனா டைம்ல ஒரு காரணத்தை காட்டி இந்தியா உலகம் முழுவதும் சம்பளத்தை குறைச்சாங்க. தெரியுமா? அது ஆமா, பொருளாதார சம்பளத்தை குறைச்சது மாத்திரம் இல்லை, சில இடங்கள்ல கொடுக்காமே விட்டாங்க. அதுக்கு மேல நான் டீட்டெயில் போக விரும்பல. இன்னைக்கு ஒரு அதை ரெக்டிஃபை பண்ணாதவங்களா இருக்காங்க. சார் இங்க வாங்க சார். இருங்க, அதை சொல்ல வர்றேன். இது என்னன்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலாளிகள் அப்படித்தான் இருப்பாங்க. இந்த பயன்படுத்திக்கிட்டு, ஆனா இதுல மிஞ்சி போனா என்ன செலவாயிட போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த பணியாளர்களுக்கு இதுல என்ன ஆயிட போகுதுன்னு தெரியல. இதுல என்னத்துக்கு இவ்வளவு ஒரு வேகமும் வெறியும் காட்டுறாங்கிறது எனக்கு புரியாத ஒரு திரு ஸ்டாலின் அப்படி இருக்கிறாரு. ஆமா ஆமா, அதெல்லாம் நான் கேட்கறேன். அது கேட்க வேண்டிய தனியாருக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தாக்க நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மாத்திரம் இல்லை. இது நிச்சயமா அது பானிபூரி வைக்கிற சேட்டு பசங்க உள்ள வந்துடுவோம். இன்னைக்கே வேலூருக்கு போறேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. பாதி ஹோட்டல்ல பானிபூரி வைக்கிற பசங்க தான் சர்வரா இருக்கா, ஹிந்தியில பேசுறான். தமிழ் தெரியல அவனுக்கு. அப்பனா இது தமிழக முதல்வர் அங்க தெரியல. அங்க அமைச்சரா இருக்கிற துரைமுருகன் அங்க ஒரு ஹோட்டல்ல முழுக்க ஹிந்தி பேசுறான். தமிழ் தெரியல. தமிழ்நாடு அந்த இடத்துல போய் முழிக்கிறேன். போயிட்டான் கீழே ஹோட்டல். அந்த நான் தங்கிறது ரூம்ல கீழே இருந்த ஹோட்டல். அந்த ஹோட்டலோட அந்த விடுதியோட ஹோட்டல் நினைச்சுட்டு நம்மகிட்ட ஒவ்வொரு ஹோட்டல்லையும் இருக்கு இல்லையா, ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது மாதிரி ரெஸ்டாரண்ட் நினைச்சிட்டு போனா கிளீனர்ல இருந்து அத்தனை பேரும் நார்த் இந்தியன், எல்லாம் ஹிந்தி பேசுறாங்க. நடுநாயகமா இருக்குது வேலூர். வேலூர் எங்கேயோ ஒரு பொந்துல எங்கேயோ இல்லை, மெயின் ரோடுல பிரதான வர்த்தக இடத்துல இப்படி ஒரு ஹோட்டல். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இது முதல்வர் பார்க்கணும் இல்ல? தமிழக மக்களுடைய வேலை வாய்ப்பு பறி போயிடுகிறது. இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது முதல்ல. நான் அடுத்த திருத்தமா சொல்றேன், தூய்மை பணியாளர்களுடைய இதுல தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா அவன் கூலி எவன் குறைச்சலா கேட்கறான்னு அவனுக்கு தான் கொடுப்பான். அமெரிக்காவில தான் நடந்தது. சரி சார், அமெரிக்காவில நாங்களாம் அடி வாங்கினதுக்கு காரணம் அதுதான். ஓகே ஓகே. இரும்பு அடிக்கிற இடத்துல எதுக்கு என்ன வேலை இருக்கு? யார் இரும்பு யார் தூய்மை பணியாளர் போராடி கொண்டிருக்கும் போது அங்க மேயர் இருக்காங்க. சேகர் பாபுக்கு என்ன வேலை? சேகர் பாபு தான் அந்த துறை இல்லையே. திரு நேரு அவர்கள், இவர் அறநிலைத்துறை அமைச்சர், சிஎம்டி, இவருக்கு என்ன வேலை? அதாவது எப்படி தெரியுமா இருக்கு இது? வடிவேலு ஒரு படத்துல நான் ரவுடி நான் ரவுடி நான் ரவுடி நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் வண்டியில ஜீப்ல போலீஸ்ல, அதே மாதிரி இருக்கு சார் இவர் பண்ண கூத்து. சேகர் பாபு எதுக்கு போனாருங்கிறது அவரை தான் கேட்கணும். அவருக்கு என்ன சார் வேலை? அவருக்கு என்ன வேலை? மரியாதை குறைவாக அந்த தூய்மை பணியாளர்கள் அப்படி திட்டாரு. அவங்க கை வைக்கலன்னா நாரி போயிடும். அது உண்மை, நாரி போயிடும். இந்த அடிப்படை அறிவு கூட திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்ததா? திரு சேகர்பாபுக்கு இருந்ததா? மேயர் பிரியாவுக்கு இருந்ததா? அந்த நகராட்சி துறையை கவனிக்க கூடிய நேரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எங்க இருந்தாரு? எதுவுமே இல்லையே. இவருக்கு என்ன சார்? சரி, மேயரை விட பவர்ஃபுல்லா இருக்கவர் அங்க இருக்கிற ஆணையர் தான், கமிஷனர் தான். அவர் இருக்காரு. அந்த கமிஷனர் ஏன் சொல்லல? இல்ல, அவர் இருக்காரு, இருக்காரு, சேகர் பாபு அதை மாத்திர நகராட்சித்துறை அமைச்சர் நேரு இல்லையே. அவர் ஒரு 3% முடிவு எடுக்க அவர் 3%காரரா? அதனாலதான் விட்டீங்களா? அவர் 3%காரரா இருப்பாரு நினைக்கிறேன்.
கமிஷனர் பேர் வரலையே உங்களுக்கு. அப்பனா கமிஷனர் நீங்க சொல்ற மேயர் வந்து அலங்காரமா உட்காந்துக்கிற ஆளுதான். கமிஷனர் தான் ஆளுங்க. இல்ல இல்ல சீஃப் செக்ரட்டரி தான் நாட்டை ஆள்றவன். சீஃப் மினிஸ்டர் வந்து அவருக்கு அவர் சொல்றதான் கேட்க முடியும். சீஃப் செக்ரட்டரி முடியாதுன்ட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் தாயுமானவர்னு சொன்னாரு இல்ல, பெரிய விளம்பரம். இந்த தூய்மை பணியாளர்கள் நடு இரவுல அடிச்சு உதைச்சு உள்ள தூக்கு. நீதிமன்ற தீர்ப்பு, நீதிமன்ற போய் கேளுங்க, ஜட்ஜ போய் கேளுங்க, எப்படி அப்படி உத்தரவு கொடுத்தேன்னு. இப்ப நீங்க கோர்ட்டை அவமதிக்கிறீங்க. கோர்ட் அவமதி? ஆமா ஆமா, கோர்ட்டை அவமதிக்கிறீங்க. கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை வந்து நீங்க கேவலப்படுத்துறீங்க. சரி, அது ஆக கோர்ட்டினுடைய நடவடிக்கை தவறுன்னு சொல்றீங்க. அதை சொல்லுங்க. சரி, ஜெம் டிவி சொல்லுது நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் அவங்களை அப்புறப்படுத்துறது தவறுன்னு. ஜெம் டிவி சொல்லுது நீதிமன்றத்தினுடைய இதை தீர்ப்பை விமர்சிக்குதுன்னு சொல்லுங்க. சரி, முதல்வருக்கு தான் ஏதோ வயதாகி விட்டது, மூளை சரியா ஒர்க் பண்ணல, மோடி மாதிரி படத்தை மோடி மாதிரி தன்னுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய மகனை துணை முதல்வராக்கி இருக்கிறார். அவர் எங்க போனாரு? இதுல வந்து பாத்துட்டான்ல சேகர் பாபு வரக்கூடாது. நீங்க அப்புறம் இதுக்கு இவரை கூப்பிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க வாக்கு மூலமே தப்பா இருக்கு. அப்படி இல்ல, சேகர் பாபுக்கு வரக்கூடாதுன்றீங்க. உதயநிதி எப்படி துணை முதல்வர் அவருக்கு வந்து இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இலாக்காக்கள் தான் அவர் எங்கேயும் நுழையலாம் எல்லா இலாக்களும் நுழையலாம். அது இன்னொரு எப்படி சேகர் பாபு எப்படி நுழையலாம்னு கேட்டீங்களோ அதே பதில் தான். இல்ல, அது அவர் நுழைய முடியாது. அதே மாதிரிதான் திறந்து வீட்டுல இருக்கிற இலாக்கள் நுழையலாம். ஒரு அமைச்சருக்கு இப்ப எங்க அண்ணன் மந்திரியா இருந்தார், கேளுங்க, பொறுமையா கேளுங்க. குற்றம் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்க வைத்தறிச்சல் நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட முடியல. எங்க அண்ணன் வந்து சுற்றுலாத்துறை, வீட்டு வசதித்துறை, இதுக்கெல்லாம் தான் அமைச்சர், சேலத்தை சேர்ந்தவர். அப்போ கோஆபரேட்டிவ் கூட்டுறவு துறையில் ஏதோ ப்ராப்ளம் உண்டு. எங்கள் அண்ணனுக்கும் லோக்கல் எம்எல்ஏவுக்கும் லடாய். நீ பெரியவனா நான் பெரியவனா. எங்கள் அண்ணன் அவர் என்ன பண்ணார், சும்மா இருக்காம, பேரை சொல்ல விரும்பல, இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க, அது வேற விஷயம். பேர் அவர் வந்து இதில் வந்து நீங்கள் இப்படி நடக்குது எடுத்துன்னும் போது டக்குன்னு இவர் என்ன பண்ணார், நேராக கோஆபரேட்டிவ் போனார், அந்த ஆஃபீஸுக்கு போனார், உட்காந்து ஃபைல் எடுத்தார். நீங்கள் எப்படி பார்க்கலான்னு வந்து அந்த எம்எல்ஏ கேட்டார். மந்திரியாக இருக்கிறவன் அந்த தொகுதியில் இருக்கிற எந்த ஆஃபீஸுக்கு வேணாலும் போகலாம். நான் கூட்டுறவுத்துறைக்கு அமைச்சராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அமைச்சருங்கிற முறையில் நான் வந்து பார்க்கலாம். அதான் அப்படி அதுதான் சட்டம். அதை வச்சுதான் நான் இதை சொல்றேன். அப்படி அதாவது இன்னும் சொல்ல போனா, பிளேன்ல ஒரு தடவை இவரும் இன்னொரு மந்திரி 2 பேரும் வர்றாங்க டெல்லியில இருந்து. அந்த பைலட் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு ஓட்டிட்டு வரான். இறங்கின உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சான். அப்போ விமானத்துறைக்கு நீங்க யார் சொல்றதுன்னு கேட்க முடியாது. மத்திய அரசு துறை. ஆமா, நடந்தது. ஓ, அப்படி சேகர் பாபு உள்ள நுழையலாம், அப்படி அமைச்சர் வரலாம், ஓ யார் வேணாலும் கேட்கலாம். இதுக்கு அவன் நேரு தான் வரணுங்கிற அவசியம் இல்லை, யார் வேணாலும் கேட்கலாம். இப்ப நீங்க கேட்கறீங்கல்ல, அதே மாதிரி நான் கேட்கறேன்ல, அதே மாதிரி அவரும் கேட்கலாம். ஓ அப்படி. அவர் ஒரு அமைச்சர் வர்றாரு, அவர்கிட்ட சொல்லுங்க, பவர்ஃபுல்லா இருக்கிற மனிதர் இது பண்ணுங்க. ஒரு அமைச்சரவையில என்னதான் நீங்க பெருசா இருந்தாலும் நீங்க துணை முதல்வர்கிட்ட போறீங்கல்ல, ஏன் போறீங்க? அவர்கிட்ட சக்தி ஜாஸ்தி, அவர்கிட்ட அதிகாரம் ஜாஸ்தி. எனக்கு இருக்கிற மந்திரி சரியா இல்லை. நாங்க என்ன பண்ணோம், மருத்துவத்துறையில எங்களுக்கு பிரச்சனை வந்த போது மருத்துவத்துறையை சேர்ந்தவங்க அமைச்சர்கிட்ட நாங்க போகவே இல்லை. பிரயோஜனம் இல்லை. தான் யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அவர் அமைச்சரா இருந்தவர் எம்ஜிஆர் ஆட்சியில், அவரை நாங்க பார்க்கவே இல்லை. நீங்க அண்டே சொல்றீங்களா? அண்டே சொல்றீங்க? அண்டேலாம் வந்து டாக்டரா இருந்தவர், அவருக்கு தெரியும். அவரும் சுகாதாரத்துறை நலத்துறை அமைச்சராகவும் இருந்தாரு. அவங்க அந்த மாதிரி சீனியர் பாலிட்டிஷியன் இல்லை. இவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியில இருந்த ஒருத்தர். அப்படி நாங்க அவரை சட்டையே பண்ணல. நாங்க நேரா போயிட்டோம். நேரா போய் இன்னும் கேடுங்க, அதுல வந்து சரியான முறையில இது அங்க எங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு நாங்க கவர்னர்கிட்டே போயிட்டோம். கவர்னர் வந்து தான் எங்க பிரச்சனை தீர்த்தார்.
சோ நீங்க என்ன சொல்றீங்க? அது பொத்தாம் பொதுவுல ஒரு அதிகாரி பேச்சை கேட்டுக்கிட்டு எம்ஜிஆர் ஒரு மீட்டிங் போடுறாரு, கேளுங்க. எம்ஜிஆர் வந்து நேரு அப்ப ஸ்டேடியம் கிடையாது, கிரவுண்டு தான். அதுல வந்து ஒரு கூட்டம் போடுறாரு, லட்சக்கணக்கில் கூடியிருக்காங்க. 3 டாக்டர் அந்த கூட்டத்துக்கு லட்சக்கணக்கில் இருக்கிறான். ஒரு மெடிக்கல் டீமை கொண்டு போய் வச்சிருக்க வேணாம், செய்யலை. 3 டாக்டர். அது என்ன எழுத்து அப்படி ஜிஹெச் இருக்குது, ஜிஹெச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. 3 பேர் அங்கே டியூட்டியில் இருந்த டாக்டர் 3 பேர்த்த கூட்டிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு என்ன எதுக்கு போறான்னு கூட தெரியாம போய் நிற்கிறான். லட்சக்கணக்கில் நிற்கிறாங்க. ஒண்ணுமில்லை, இவங்க வெறும் டாக்டர். சோ நீங்க சொல்றது கேளுங்க, இருங்க பொறுமையா இருங்க. உங்க சைட்ல வருதுன்னு ஒண்ணு பதறக்கூடாது. நின்றுட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்த மாதிரியே 3 பேரும் மயக்கடிச்சு விட்டுருந்தாங்க. எங்க லட்சக்கணக்கான பேர் மேடை அங்க. எங்க மாதிரி டாக்டருங்களை அதிகாரி என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? எவ்வளவு கேவலப்படுத்த அவ்வளவு கேவலப்படுத்துவானுங்க. அதை அனுபவிச்சவங்க. சோறு போட மாட்டான் டாக்டர்ஸ். அத்தனை பேர் உட்காந்துப்பானுங்க. காவல்துறை சாப்பிடும், இந்த துறை சாப்பிடும், எல்லாம் சாப்பிடுவான். போய் நான் கேட்கறேங்க, ஏங்க எல்லாத்துக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, டாக்டருக்கு சொல்லலீங்களே? எப்படி? சரி, டாக்டருக்கு சொல்லலையா? சரி, நான் என்ன சொன்னேன் தெரியுமில்ல, எப்படி பண்ண தெரியுமில்ல? அவனுக்கு என்ன யாரும் தெரியாது, எங்க அண்ணன் பத்திரிகை தெரியாது. டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன். கன்னிமரா ஹோட்டலில் நடந்து டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன். நமக்கு சோறு இல்லைன்றாங்க, வில் வாக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்ன நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு இல்லை, போய் சாப்பிட வரத்துக்கு போகிறோம். ராஜீவ்காந்தி சீஃப் பிரைம் மினிஸ்டர், அப்போ அவருக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் போயிட்டீங்கன்னா சோறு போடல போயிட்டோம், அவ்வளோதான். அது அப்புறம் வந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணி ஆக்ஷன் எடுத்தாங்க. இதே தான் இந்த இதில் என்னாச்சு, கூட்டம் அங்கே இருக்கு. எம்ஜிஆர் அந்த கோடியில் பேசிக்கிட்டு இருக்காரு. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிரவுட் இருக்கு. டாக்டர்ஸ் இந்த கடைசியில் உட்கார வச்சிருக்காங்க. மேடை கிட்ட 3 பேர் மயக்க போட்டு இவன் கூட்டத்தை விலக்கிக்கிட்டு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பக்கத்தில் யார் இருக்கான்னா வேற யார் எங்களுக்கு விரோதி இல்லை, எங்காலே தான். மருத்துவக் கல்வித்துறையினுடைய இயக்குனர். டாக்டருங்களே இப்படிதான். யாரு? எங்கால சொல்லு. உடனே 3 பேர்த்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க சொல்றது பார்த்தா அதிமுக, எம்ஜிஆர் ஆட்சியில் அதிமுக அவர்கள் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய தகுதியற்றவர்கள். ஆனா இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் 8 அமைச்சர்கள் வைத்து கொண்டிருக்கின்றார், முன்னாள் அதிமுக. அப்படின்னா எப்படி உடன்பிறப்புகள் இப்ப தகுதியற்றவங்களா இருக்கிற நீங்க இப்படி சொல்றீங்க? இப்படி பண்றாரு முதல்வர். அப்பன்னா யாரு? அப்பனா அதிமுக. உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வஞ்சனை இருந்ததுனால இப்படி சொன்னீங்க. இப்ப ஆதாரத்தோட சொன்னேன். உங்களுக்கு இருக்கிற வஞ்சனை தான் என்கிட்டயும் இருக்குது. அதே வஞ்சனை தான். நீங்க எப்படி உங்களுக்கு சூதுவாது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே சூதுவாது. சூதுவாது உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாவே சூதுவாது. பொல்லா துச்சனருக்கு அங்க முழுதும் விடமேயாம்னா உங்களை பார்த்தா உங்களுக்கு தான். இப்ப இல்ல, இப்ப அந்த விஷயம் தான் எங்க கிட்ட இருக்காங்க. விஷயங்கிறது வந்து உங்களுக்கு தான் இருக்கணுமா, எங்களுக்கு இருக்க கூடாதா? இதையா தெரிஞ்சுங்க. இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட இனிமே நடக்காது. விஷயங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியாது. எங்களுக்கு விஷயம் வந்துருச்சு. நாங்களும் கொத்துவோம், நாங்களும் கடிப்போம், நாங்களும் தெரிஞ்சுங்க. கொத்துவீங்க. உங்ககிட்ட மீடியாவெல்லாம் கையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்கு அந்த காலமெல்லாம். அதாவது நீங்க வந்து நன்றியுள்ள ஜீவன் மாதிரி சொல்லுவாங்க, ஏதோ 4 காலம் அது மாதிரி மாட்டீங்களா? குதறுவீங்களா? நீங்க நன்றி கெட்ட ஜீவன். நீங்க நன்றி கெட்ட ஜீவன். அப்படித்தான் இருக்கு. அப்பனா ஒவ்வொரு போற இடத்துக்கு நன்றி கெட்ட. நீங்க அப்படிதான் நன்றி கெட்டவர்கள். இல்ல, உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு கூண்டல் அடிங்கடா, காப்பத்துல அடி. அப்பனா நீங்க சொல்ற அவங்களெல்லாம் விஷம் ஏறி போச்சு. அப்பனா தமிழக மக்களே பார்த்து கொள்ளுங்கள், 2026 தேர்தலில் அதுதானே உங்களுக்கு இவ்வளவு பணியாளர்களே புரிந்து கொள்ளுங்கள். அவர் இவ்வளவு நேரம் எதுக்காக பேசினாருன்னா, நீங்க எல்லாம் எதிர்த்து திமுகவை ஒழிச்சுட்டாக்க நாங்க மறுபடியும் வந்து விஷம் கக்குவோங்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. புரியுதா? உங்களுக்காக அவர் பேசல,
2026 இவர் ஜெயிக்கிறதுக்காக இவ்வளவு உங்களை பயன்படுத்த பார்க்கிறார். புரிஞ்சு கொள்ளுங்கள், ஜாக்கிரதையா இருங்க, பகட காயா மாறிடாதீங்க. இவங்க இவ்வளவு நேரம் எதுக்காக பேசினாங்க தெரியுதா? 2026 இருக்கிற ஆட்சியை ஒழிச்சிட்டு நான் வந்து உட்காரணுங்கிறதுக்காக உங்களை பகட காயா பயன்படுத்த ஜாக்கிரதையா இருக்கு. இல்ல நான் சொல்லல, நீங்க தானே சொன்னீங்க. உடனே என்னத்துக்கு 2026 ஏன் போறீங்க? உங்களுக்கு ரேபிஸ் போடணும், ரேபிஸ் ஊசி போடணும். ஆமா, நான் எங்க போடணும்? நான் ரேபிஸ் ஊசி போட்டுக்கிறேன். எதுக்கு? உங்க மாதிரி வெறிநாய் கடிக்க, உங்க மாதிரி வெறிநாய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, உங்க மாதிரி வெறிநாய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மாறிட்டீங்க. இப்ப மாறிட்டீங்க. அப்புறம் எதுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் அதிமுக இருக்கிற இழுக்க பாக்குறாரு, ஒரு 7 பேர் இழுக்க பாக்குறாரு. ஏன் வர்றான்? அவனுக்கு புத்தி இருந்தா ஏன் வர்றான்? அப்பனா அவனுக்கு புத்தி இருந்தா ஏன் வர்றான்? இல்ல அப்படின்னா புரியுது இல்ல? அவன் ரேபிஸ பார்த்து பயந்துட்டு வர்றான். இது விட அது பெஸ்ட் வர்றாங்க. ஆமா, அவ்வளவுதான். நீங்களே தான் சொல்றீங்க. நல்லா இருந்தாக்க ஏங்க அவன் அதை விட்டு வர்றான்? சரி, மைத்ரேயனை சேர்த்து இருக்கீங்களே, இது நியாயமா, தர்மமா? ஒரு சுத்த 100% அகர்மாக்கூடிய RSS காரன் நீங்க வாழ்க்கீழே பேசுறீங்களா RSS பத்தி? அப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள். இப்ப சுதந்திர தினத்துக்கு ஏதோ ஒரு அட்வர்டைஸ் பண்றோம், அதுல யாரோ பெருசா போட்டுட்டு கத்தரி. உங்களுக்கு இது இல்ல, எதுவுமே இல்லையா? பகுத்தறிவு நீ இதுல நாத்திகம் வேறையாம், பகுத்தறிவு வேறையாம். ஒருத்தர் சொல்றாரு இன்னைக்கு ஒரு டெபனிஷன், அது உங்களுக்கு தான் தெரியும். எப்படி சேர்க்கலாம்? அது சேர்த்தது கரெக்டா? உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் மைத்ரேயனை திமுகவில் சேர்த்து சரியா? என்னுடைய இதை என்னன்னு எடுத்து பாரு, நான் என்ன சொல்லியிருக்கேன். நீங்க இப்ப எனக்கு சொல்லுங்க சார். மைத்ரேயனை அனுமதித்து மிகப்பெரிய தவறு, உங்க தலையில மண்ணவாரி போட்டுக்காதீங்க நான் சொல்லியிருக்கேன். எதனால? மைத்ரேயன் யாருன்னு எனக்கு தெரியுங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் அவர். அவங்க அப்பா வாசுதேவன் எனக்கு குரு மாதிரி. என்னுடைய கல்லூரியில் என் படித்தவன். 2வது எங்கள் வீட்டுக்கு எந்நேரமும் எங்கள் வீட்டில் இருக்கிற பையன். அந்த பையன் என்னுடைய நான் உரிமையாகவே சொல்லலாம், என்னுடைய மாணவன் நான் உரிமையாகவே சொல்லலாம். அடிப்படையில் மாத்திரம் இல்லை, தீவிரமான RSS, சாதாரண RSS இல்லை. மோகன் பகவத்துக்கிட்ட கூட ஏதாவது இருக்கும், கொஞ்சம் இலகிய மனசு, கொஞ்சம் ஏதாவது மாறும். மைத்ரேயன்கிட்ட துளி கூட இருக்காது, அம்மா இருக்கு, சுத்தமான. நான் சொன்ன மாதிரி 100% RSS. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எப்படி ஸ்டாலின் அவரு ஜெயலலிதா கிட்ட இருக்காருங்க, கட்சி மாதிரி வர்றாரு. அவர் தீவிரமான RSS. அப்பவே அந்த அம்மா கிட்ட சொன்னாங்க ஜாக்கிரதை. அந்த அம்மா யாருக்குமே 2 தடவை பதவி கொடுக்காது. மைத்ரேயனுக்கு மாத்திரம் ராஜ்யசபா முடியுது, மீண்டும் அவரே தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மேல இருந்து உத்தரவு. அப்பனா இப்ப மேல இருந்து உத்தரவுனால திமுகவில் ஏதோ கலகம் செய்ய போகிறார், உள்ளே நுழைந்திருக்கிறார். அதாவது உள்ளே நுழைந்த ஒட்டகம், உளவாளி. இனி திமுக கூடாரம் பிச்சிட்டு போகுது, சொல்ல முடியாது. ஆளை அமிச்சிட்டாங்க, அவங்க தன்னுடைய ஆளை அமிச்சிட்டாங்க. 2026 திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக தான் உட்காருவார் என்று திரு காந்தராஜ் அவர்கள் மறைமுகமாக சொல்கிறார். பார்ப்போம் சார். மிக்க நன்றி சார். மறைமுகமா இல்ல, இந்த கற்பனைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கற்பனையை நீங்க நிறைவேற்றுறதுக்கு பல முயற்சிகள் பண்றீங்க, முயற்சி பண்ணுங்க. மைத்ரேயனோட சேர்ந்த நீங்களும் ஏதோ பண்ணுங்க. இதையெல்லாம் தாண்டி தான் திமுக வந்திருக்குது. அதனால இதை பத்தி நாங்க கவலைப்படல. 3%காரர்களுடைய பத்திரிகை ஊடகங்கள் அத்தனையும் சேர்ந்து எங்களை ஒழிச்சு கட்ட ட்ரை பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கோம். 67 ஆடாத ஆட்டமா, 71 ஆடாத ஆட்டமா, இப்ப சமீபமா ஆடாத ஆட்டமா, இப்ப ஆடிட்டே இருக்கிறீங்க. அதுதாங்க நாங்க சொல்றோம், அததான் நாங்க சொல்றோம். அதேதான் உங்களுக்கு சொல்றோம். 3%காரர்கள் அதைத்தான் சொல்றோம். ஆடி அடங்கி உள்ள போய்கிட்டு இருக்கிறீங்க. இந்த விளையாட்டுகள்லாம் திமுக இதா இல்ல. பேசினவெல்லாம் காணாம போயிட்டான், எங்களை எதிர்த்து பேசினவெல்லாம் காணாம போயிட்டான். திமுக ஒழிப்பேன்னு சொன்னவன் போறத போயிட்டான்.
இப்போ நீங்க கடைசியா வந்திருக்கிறீங்க. உங்க கதை அதே தான். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.